Hi friends, welcome back to our channel Score Max. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா irrigation engineering question and answer video, technical video, civil engineering சம்பந்தமான TNPC AE and then combined subordinate exam எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கேட் அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கான கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குப்தான் குப்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, குப்தான் குப்தா புக்கு. ஸோ குப்தா புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் 1 to 10 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் 1 to 15 கொஷின்ஸ் வந்து டீட்டெயில்டாக ஒவ்வொரு ஆப்ஷனுமே நம்ம அதில் இருக்க கான்செப்ட்டு, ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ராப்ளம், அந்த மாதிரி நம்ம இரிகேஷன் இன்ஜினியரிங், பிகாஸ் இரிகேஷன் இன்ஜினியரிங் நம்மளுக்கு ஏஇக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் கம்பைன்ட் என்ஜினியரிங் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமுக்குமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கொஷின் பாருங்கள், 11th கொஷின்லேருந்து பார்க்கலாம். ஃபார் சப்ளைங் வாட்டர் டு ராபி crop, kharif crop and sugar cane, the channel is designed for capacity equal to the greater of water requirement of. என்னென்னா, ஸோ ஒரு க்ராப் இருக்குது, ராபி க்ராப்க்கும் அண்ட் தென் சுகர் கேன் அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம். ஸோ அப்படி டிசைன் பண்ணும்போது வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் வந்து எவ்வளோ இருக்கணும், ஸோ எந்த 2 க்ராப்க்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் வச்சு நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஸோ பாருங்கள், வாட்டர் சப்ளைங் ஃபார் ராபி க்ராப், கேரிஃப் அண்ட் சுகர் கேன். ஸோ மூணுத்துக்குமே அப்போ அந்த சேனல் டிசைன் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸோ ராபி க்ராப்னா நம்ம வந்து அக்டோபர், டிசம்பர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து அதை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ விதைப்போம், அதுக்கப்புறம் ஏப்ரல், ஜூனில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அதே கேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா செப்டம்பர், அக்டோபரில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட்னால் விளைச்சல் எடுப்போம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் வந்து இந்த கெப்பாசிட்டி வந்து எப்படி இருக்கணும். சுகர் கேன் பார்த்திங்கன்னா, சுகர் கேன் வந்து நம்மளுக்கு ஆனுவல் க்ராப். ஸோ அப்போ பார்க்கலாம், நான் டேபிள் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட்டு கிளாரிட்டியாக இல்லைனாலும் நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஏப்ரல், ஜூனில் வந்து ராபி கிராப் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர், அக்டோபரில், ஓகே. இந்த ஜஹிட், ஸோ இது 3 தான் நம்ம க்ராப்ஸை வந்து டைப்பாக பிரிப்போம், ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது வீட்டு, பார்லி, கிராமு, பீஸு, மஸ்டர்ட் எல்லாமே ராபிக் அந்த க்ராப்ஸ் கீழே வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பேடி, ரைஸு, அதுக்கப்புறம் மைஸு, ஜோவர், பாஜ்ரா, அப்புறம் மூங் தால், உதிர் தால், சோயாபீன், ஜூட் எல்லாமே கேரிஃப் க்ராப்குள்ளே வரும். காட்டன் அண்ட் கிரவுண்ட்நட். சுகர் கேன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆனுவல் கிராப், ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது இப்போ வாட்டர் ரெக்வயர்மெண்ட் இந்த 3த்துக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணுவோம். ஸோ எப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீதா ஆன்சராக வரும். நான் எப்படின்னு சொல்கிறேன், த ராபி அண்ட் சுகர் கேன் ஆர் கேரிஃப் அண்ட் சுகர் கேன். இப்போது இந்த ராபி வந்து நம்மளோட ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். ஸோ அந்த டைமும் ப்ளஸ் சுகர் கேன் வந்து ஆனுவல், ஓகேவா? அதே போல் கேரிஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரிஃப் அந்த டைமிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் கேனும் சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ இது இல்லைனா இது எய்தர் ராபி அண்ட் சுகர் கேன் ஆர் கேரிஃப் அண்ட் சுகர் கேன், ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம ரெக்வயர்மெண்ட். பிகாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராபி க்ராப், கேரிஃப் க்ராப் அண்ட் சுகர் கேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்று ராபி இல்லைனா சுகர் கேன் 2த்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைனா கேரிஃப் இல்லைனா சுகர் கேன் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பிகாஸ் சுகர் கேன் வந்து 2 இடத்துலையுமே வரும், ஏன்னா ஒரு ஆனுவல் கிராப், ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் இதுதான். ஏன்னா இங்கே வந்து ஜஸ்ட் வந்து ராபி க்ராப் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ராபி அப்படின்னு நம்ம எடுத்துருந்துருக்கலாம், கேரிஃப்னா கேரிஃப்னு எடுத்துருந்துருக்கலாம். பட் அவங்க கேட்டுக்கிறது ராபி க்ராப், கேரிஃப் க்ராப் அண்ட் சுகர் கேன். சுகர் கேன் வந்து ஒரு ஆனுவல் க்ராப்பாக இருக்கிறதுனால ஸோ இங்கே வந்து ஒரு வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் நாராக இருக்கும், ஓகேவா? ராபி க்ராப் அண்ட் சுகர் கேன், இல்லைனா கேரிஃப் க்ராப், இல்லைனா ப்ளஸ் சுகர் கேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் பார்த்துக்கோங்க. டேபிளில் வந்து ஜஸ்ட் என்னென்ன க்ராப்ஸ், ராபி க்ராப்ஸ் கீழே என்னென்ன வரும், கேரிஃப் கீழே என்ன வரும். இந்த ஜஹித் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரூட்ஸ் வரும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், வாட்டர்மெலன், மஸ்மெலன், குக்கும்பர், வெஜிடபிள்ஸ் எல்லாமே அதுக்கு கீழே வரும். இவ்வளோ தான். ஸோ இதுதான் ஜஸ்ட் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு 12th கொஷின். The ratio of the quantity of water stored in the root zone of the crops to the quantity of water actually delivered in the field is known as அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேஷியோ ஆஃப் வாட்டர், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்டோர்ட் இன் ரூட் ஜோன். ஸோ என்னென்னா வாட்டர் ஸ்டோர்ட் இன் ரூட் ஜோன், அதுக்கப்புறம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஆக்சுவலி டெலிவர்ட்.
ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றும் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து வாட்டர் கன்வேயன்ஸ் எஃபிஷியன்சி அப்படின்னா பார்த்தீங்கன்னா வாட்டர் டெலிவர்ட் டு த ஃபார்ம் பை வாட்டர் சப்ளைடு ஃப்ரம் த ரிசர்வயர் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அது இங்கே மேட்ச் ஆகாது. இதே வந்து வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் வாட்டர் ஸ்டோர்டு இன் த ரூட் ஜோன் பை இஸ் டு வாட்டர் டெலிவர்ட் டு த ஃபார்ம் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ அப்போது வாட்டர் அப்ளிகேஷன் தான் பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஸ்டோர்ட் இன் ரூட் ஜோன். அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டரை வந்து நம்ம ஆக்சுவலாக ஃபீல்டுக்கு சப்ளை பண்ணுறோம், அதுதான் வாட்டரோட அப்ளிகேஷன். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம கன்வேயன்ஸ் பார்த்தோம். வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் வாட்டர் யூஸ்டு கன்செப்டிவ் டு வாட்டர் டெலிவர். ஸோ கன்செப்டிவ் யூஸ்க்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வாட்டர் எவ்வளோ டெலிவர் ஆகுது, இதுதான் வந்து யூஸில் வரும். ஸோ இப்போ நம்மளோட கொஷினுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இதான் இந்த ரூட் ஜோனில் ஜஸ்ட் அந்த ரூட் கொடுத்துருக்காங்க, எங்கே இன்ஃபில்ட்ரேஷன் ஆகுறது. ஸோ அந்த ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம அவ்வளோ தேவையில்ல. ஜஸ்ட் வந்து இந்த ஒரு 4-5 எஃபிஷியன்சி இருக்குது, அந்த எஃபிஷியன்சிக்கான ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அப்படி ஃபார்முலா பார்த்துக்கோங்க அண்ட் தென் டெஃபினேஷன் பார்த்துக்கோங்க. டேரெக்டாகவே கொஷினில் கேட்கலாம். ஸோ வாட்டர் அப்ளிகேஷன் எஃபிஷியன்சி தான் வாட்டர் ஸ்டோர்ட் இன் ரூட் ஜோன் டியூரிங் இரிகேஷன் வாட்டர் டெலிவர்ட் டு த ஃபார்ம்னா ஃபீல்டு எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா வாட்டர் WF மைனஸ் எவ்வளோ நம்ம ஆக்சுவலாக வாட்டர் டெலிவர் பண்ணுறோம் மைனஸ் வாட்டர் சர்ஃபேஸ் ரன் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ளே போகும்போது ப்ரிகாலேஷன் ஆகும்ல, கீழே நம்ம உறிஞ்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து டீப் ப்ரிகாலேஷன் DF. ஓகேவா? ஸோ பை WFன்றது நம்ம எவ்வளோவா டெலிவர் பண்ணுறோம் வாட்டர் அப்படின்றது தான். ஓகே, ஜஸ்ட்டு உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆனாலுமே இந்த டேர்ம் இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மற்றது கொடுத்துருக்காங்க. வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சினா என்ன, எவ்வளோ டெலிவர் ஆகுது, எவ்வளோ வந்து நம்ம வாட்டர் வந்து ரிசர்வாயர்லேருந்து கொண்டு வரோம் அப்படின்றது தான். ஸோ இது தேவையில்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 13th ஒன், வாட்டர் யூட்டிலைசபிள் பை பிளான்ஸ் இஸ் அவைலபிள் இன் சாயில் மெயின்லி இன் த ஃபார்ம் ஆஃப். நம்ம வந்து வாட்டர்ஸ் டைப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து சாயிலை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அந்த சாயில் அந்த வாட்டர் வந்து என்ன, சாயிலால் யூட்டிலைஸ் பண்ணிக்கக்கூடிய வாட்டர் என்ன. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கிராவிட்டி வாட்டர், கேப்லரி வாட்டர், ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர், கெமிக்கல் வாட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது கேபிலரி வாட்டர். ஸோ B தான். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னா என்னென்னா அவைலபிளாகவே இருக்கும், இந்த பிளான்ட்ஸ்கிட்டே இருக்கும். பட் அது வந்து நம்ம வந்து அந்த சாயிலில் இருக்கிற வாட்டர் அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டியிலேருந்து அப்சார்ப் பண்ணி சில வாட்டர்ஸ் வந்து சாயிலில் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம பிளான்ட்ஸால் வந்து அந்த வாட்டரை வந்து அவைலபிளாக கொண்டு போய்க்க முடியாது. ஸோ அது வந்து ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டரில் வரும். கேப்லரி வாட்டர் தான் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனால் அங்கே வாட்டர் இருக்கும், அந்த டென்ஷனால் அங்கே இருக்க போஸ்ட்லலாம் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டரை தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா கிராவிடேஷ்னல் வாட்டர் அப்படின்னா ட்ரெயின்ஸ் அவுட் ஆஃப் த ரூட் ஜோன். சில டைம் வந்து அங்கே இருக்க வாட்டர் வந்து இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மூலமாக வெளியே போயிடும். ஸோ அதுவும் வந்து நம்மளால் பிளான்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிறது தான் வந்து இங்கே ஆன்சர் வந்து பிளான்ட்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கிற வாட்டர் வந்து கேப்லரி வாட்டர். ஓகே, ஜஸ்ட்டு இதான் கொடுத்துருக்காங்க, இது அவைலபிள் இது அன்அவைலபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராவிடேஷனல் வந்து சூப்பர் ஃப்ளீஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அந்த வாட்டர் போயிடும். அவைலபிள் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் கேப்லரியிலேருந்து தான் ஃபீல்டு கெப்பாசிட்டியே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கேப்லரி வாட்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு கெப்பாசிட்டி மைனஸ் பர்மனன்ட் வில்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஜஸ்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 14th ஒன், த அமௌண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரெக்வயர்ட் டு மீட் த evapotranspiration நீட்ஸ் ஆஃப் த கிராப் டியூரிங் இட்ஸ் ஃபுல் க்ரோத் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த அமௌண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரெக்வயர்ட் டு மீட் த evapotranspiration நீட்ஸ் ஆஃப் த கிராப் டியூரிங் இட்ஸ் ஃபுல் க்ரோத் இஸ் கால்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த evapotranspiration நீட்ஸ் இந்த பிளான்ட்டோட ஃபுல் க்ரோத்துக்கு தேவைப்படுற அந்த வாட்டர் அதுக்கான பெயர் என்ன, அந்த அமௌண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரெக்வயர்மெண்ட்டுக்கான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கன்செப்டிவ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் தான். ஸோ அது எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பிளான்ட் எடுத்துக்கோங்க, சாயில் இன்ஃபில்ட்ரேஷன், அப்புறம் வந்து வாட்டர் சாயிலில் இருக்கிற ரூட் ஜோன் டெப்த்து,
அதுக்கப்புறம் வாட்டர் டேபிள், கிரவுண்ட் வாட்டர். அந்த கிரவுண்ட் வாட்டர் கீழே வாட்டர் வந்து வெளியே போகிறது வந்து பெர்கோலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிரான்ஸ்பிரேஷன்னா அந்த பிளான்ட்ஸோட இலையிலேருந்து அங்கே இருக்க அதுலேருந்து வாட்டர் வந்து போகிறது. அதுக்கப்புறம் மேலே எவாப்ரேஷன் அப்படின்னும் போது சன்லைட்னால எவாப்ரேட் ஆகிற வாட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ரன் ஆஃப்னும் போது நம்ம கொடுக்குற தண்ணி வந்து பிளான்ட்ஸ்க்கு போகாமல் வெளியே போகிறது தான் நம்ம ரன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். இதில் தான் நம்ம வந்து கன்செப்டிவ் யூஸ் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? த கன்செப்டிவ் யூஸ் இஸ் ஈக்குவல் டு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவாப்போ டிரான்ஸ்பிரேஷனா எவாப்ரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? ஸோ அப்படி நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன்செப்டிவ் யூஸ் இஸ் ஈக்குவல் டு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ளஸ் வாட்டர் யூஸ்டு பை பிளான்ட்ஸ் பை மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே சேர்த்து. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன், அதுக்கப்புறம் பிளான்ட்ஸ் வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணிக்கிற வாட்டர். ஸோ பிளான்ட்டால் யூஸ் பண்ணிக்கிற வாட்டரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கன்செப்டிவ் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அந்த எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ளஸ் இந்த பிளான்ட்டோட ஃபுல் க்ரோத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுனா CIR கன்செப்டிவ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு கன்செப்டிவ் யூஸ் மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்துட்டோம், CIR பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நெட் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் என்ன வரும்? CU கன்செப்டிவ் யூஸ் மைனஸ் எஃபெக்டிவ் ரெயின்ஃபால் ப்ளஸ் வாட்டர் லாஸ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த ரன் ஆஃப் அதெல்லாமே இதுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கன்செப்டிவ் யூஸ் வந்து நம்மளோட எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கன்செப்டிவ் யூஸ் இஸ் ஈக்குவல் டு எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் ப்ளஸ் வாட்டர் ரெக்வயர்ட் பை பிளான்ட் அப்படின்ட்டு. பட் இந்த டேர்ம் வந்து ரொம்பவே நெக்லிஜிபிள், கம்மியான அமௌண்ட் தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்லி யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து நீங்கள் தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது கன்செப்டிவ் யூஸ் தான் அதிகமாக இருக்கும். பட் நம்ம ப்ராக்டிக்கலாக அந்த பிளான்ட் கிட்ட போய் பார்க்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது ரெண்டுமே ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக தான் இருக்கும். பிகாஸ் இந்த வாட்டர் யூஸ்ட் ஃபார் மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து ரொம்பவே கம்மி. ஓகே, ஸோ இப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமௌண்ட் ஆஃப் இரிகேஷன் வாட்டர் ரெக்வயர்ட் டு மீட் எவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் நீட்ஸ் ஆஃப் த க்ராப் டியூரிங் இட்ஸ் ஃபுல் க்ரோத் அப்படின்றனால கன்செப்டிவ் இரிகேஷன் ரெக்வயர்மெண்ட் அதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். With the increase in quantity of water supplied, the yield of most crops. ஓகே, ஸோ என்னென்னா நம்ம குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை பண்ணும்போது அதோட yield எவ்வளோ இருக்கும் அந்த கிராஃப் கேட்குறாங்க. ஓகே, இன்க்ரீஸஸா டிக்ரீஸஸா அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு கிராஃப் நான் போடுறேன். ஸோ yield, ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் சப்ளை. ஓகேவா? ஸோ எப்படின்னா அது வந்து ஒரு பாயிண்ட் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ரீச் ஆன உடனே ஸோ அது வந்து டிக்ரீசஸ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும் நம்ம ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இன்க்ரீசஸ் அப் டு சர்டன் பாயிண்ட் அண்ட் தென் டிக்ரீசஸ். அப்போது டி. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த கிராஃபு. எதுக்குன்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் சப்ளை அண்ட் தென் ஈல்டு. ஸோ வாட்டர் சப்ளை பண்ணுறதுக்குமே ஈல்டுக்குமே ஆனது. ஓகே, ஏன்னா ஒரு பாயிண்ட் வரைக்குமே அந்த ஈல்டு கொடுத்துட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் அது ரீச் ஆன உடனே ஈல்டு வந்து நம்மளுக்கு வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணாலுமே கம்மியாகிட்டே வரும். ஸோ அதுதான் இந்த கிராஃப் சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 16 ஹைட்ரோகிராஃப் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஹைட்ரோகிராஃப் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரன் ஆஃப் அண்ட் டைம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரிசிபிட்டேஷன்னா என்ன அப்படின்னு இது வந்து கொஞ்சம் கிளியராக இல்லை, பட் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. ப்ரிசிபிட்டேஷனாக நம்மளோட ரெயின்ஃபால். ஓகே, எஃபெக்டிவ் ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எஃபெக்டிவ் ரெயின்ஃபால், இந்த ரெயின்ஃபால் வந்து என்னென்ன வகையில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ அந்த கிரவுண்ட்லேருந்து இன்ஃபில்ட்ரேஷன். ஸோ பிளான்ட்ஸ் அந்த சாயில் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் சர்ஃபேஸில் ரன் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெயின்ஃபால் அப் டு ஓப்பன் சர்ஃபேஸ். அங்கே இருக்க அந்த ரெயின்ஃபால் எல்லாமே ஒரு ஓப்பன் சர்ஃபேஸில் கலந்துரும். ஓகே, அதே பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வாட்டர் வந்து சாயிலில் வந்து ஒன்று பிளான்ட்ஸ் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கும், இல்லைனா சாயிலில் போய் ப்ரெக்கோலேட் ஆகிட்டு கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் ரீச் ஆகிடும், இல்லைனா ரன் ஆஃப் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஹைட்ரோகிராஃப்ன்றது எதுக்குமான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக இந்த ரன் ஆஃப்க்கும் இவ்வளோ டைமிங் பீரியடில் அது வந்து ரன் ஆஃப் ஆகுது அப்படின்றது தான். ஓகே, ஸோ ஹைட்ரோகிராஃப் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரன் ஆஃப் அண்ட் டைம். ஓகே, கிளியர். 17th கொஷின் பார்க்கலாம். இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. லெஸ் தென் இது உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய டைம் தெரிஞ்சிருக்கும். இன்ஃபில்ட்ரேஷனாக என்ன, நம்ம எந்த அளவுக்கு வந்து
நம்ம ப்ரிசிபிடேஷன் வரும்போது அது வந்து எந்த அளவுக்கு சாயில் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணிக்குது அப்படின்ற அதோட இன்ஃபில்ட்ரேட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவல் இன்ஃபில்ட்ரேட் கெப்பாசிட்டி அது வந்து 2 டைப்பில் இருக்குது. சாயிலை பேஸ் பண்ணியும் ரெயின்ஃபால் எந்த அளவோ அதை பேஸ் பண்ணியும் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு டிபெண்ட் ஆகும். அதே போல் தான் ரேட்டும். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் ஆர் டு லெஸ் தென் த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஓகே, ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் இஸ் ஆல்வேஸ் equal or to less than the infiltration capacity. Okay, so next, the depth of water required to bring the soil moisture content for given soil up to its field capacity is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா depth of water required to bring soil moisture content of given soil up to field capacity அப்படின்றதான் நம்மளோட கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர்னால் நம்மளுக்கு தெரியும் அது என்னென்னா வாட்டர் அந்த ட்ரையாக இருக்க சாயிலில் அட்மாஸ்பியர் ஹியூமிடிட்டினால இருக்கிற வாட்டர்ஸ் தான் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் மாய்ஸ்சர்ன்றது வேறு. அண்ட் தென் பெக்குலியர் வாட்டர் அப்படின்னு. ஸோ பெக்குலியர் வாட்டர் அப்படின்னா என்ன, அதுக்கான ஒரு இது கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சேச்சுரேட்டட் வாட்டர் வந்து அட்மாஸ்பியரிக் மாலிகுல்ஸ்னால சேச்சுரேட் ஆகிருக்கும், அதுதான். அதுக்கப்புறம் அது எதனால் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலிகுலர் அட்ராக்ஷன். ஏன்னா இந்த பெக்குலியர் வாட்டர் அப்படின்னு கேட்பாங்க சில டைம், அதுக்காக தான். ஸோ வந்து அட்ராக்ஷன், மாலிகுலர் அட்ராக்ஷன் கிராவிட்டி மூலமாக இருக்காது. ஃப்ரீசஸ் பார்த்தீங்கன்னா -1.5 டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் மேபி அவைலபிள் இன் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஸ்கோபிக் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அது டஸ் நாட் ஃப்ரீஸு, டஸ் நாட் மூவ் ஆஸ் லிக்விட், இட்ஸ் டிஃபிகல்ட் டு ரிமூவ், நாட் அவைலபிள் ஃபார் பிளான்ட். ஓகே, ஸோ பிளான்ட்டுக்கு வந்து அவைலபிள் கிடையாது. இது வந்து மேபி மைக்ரோப்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் பெக்குலியர் வாட்டருக்கும் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டருக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் அவைலபிள் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர், அப்புறம் ஆப்டிமம் மாய்ஸ்சர் கண்டென்ட், இங்கே இருக்க ஃபீல்டு கெப்பாசிட்டி, நான் அவைலபிள் ஆஃப் ஹைட்ரோஸ்கோபிக் வாட்டர். ஸோ இதுதான் நம்மளோட இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட். ஓகே, ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஃபினிஷனுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா மாய்ஸ்சர் deficiency தான். So depth of water required to bring soil moisture content of given soil up to field capacity. ஸோ ஃபீல்ட் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கான டேர்ம்க்கான பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் டெஃபிஷியன்சி. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் சி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் இஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் தென் த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி அப்படின்ட்டு. ஸோ அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இஸ் சேஞ்சஸ் வித் போத் டைம் அண்ட் லொக்கேஷன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இரிகேஷன் நடத்தும் போது நான் உங்களுக்கு இன்ஃபில்ட்ரேஷன் பற்றி நிறைய டீட்டெயிலாக நடத்திருக்கேன். ஸோ அந்த இரிகேஷன் லெக்சர் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் அதை பற்றி நான் டெப்த்தாக போகிறது. பெரிய கான்செப்ட் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு கிளியராக இருக்கும். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இரிகேஷன் லெக்சர்ஸில் வந்து இரிகேஷன் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி, அதுக்கப்புறம் ஹைட்ரோஸ்கோப், அந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி சேஞ்சஸ் வித் போத் டைம் அண்ட் லொக்கேஷன். ஸோ அந்த கிராஃப் தான் இது. ஓகே, ஸோ எப்படி டைம் அண்ட் லொக்கேஷனுக்காக எப்படி ஒவ்வொரு சாயிலுக்கு தகுந்த மாதிரி எப்படி வந்து அது சேஞ்ச் ஆகுது அப்படின்றது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் அப்படின்ட்டு. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த சாயில், அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை த சாயில் சர்ஃபேஸ், ஏ அண்ட் பி, நன் ஆஃப் தி அபோவ். ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூமெண்ட் ஆஃப் வாட்டர் தான், அப்சார்ப்ஷன் கிடையாது. ஸோ வாட்டர் வந்து மூமெண்ட் ஆகுறது தான். ஸோ மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த சாயில். ஓகே, அப்சார்ப்ஷன் அப்படின்னும் போது நீங்கள் வந்து அதை வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டி இல்லைனா இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அந்த மாதிரி கேபிலரி வாட்டர் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேஷன் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ த சாயில். ஓகே, ஸோ என்னென்ன ஜோன்ஸ் இருக்குது பாருங்கள். சேச்சுரேஷன் ஜோன், டிரான்சிஷன் ஜோன், டிரான்ஸ்மிஷன் ஜோன், அப்புறம் வெல்டிங் ஜோன். ஓகேவா? ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக போட்டது. ஸோ இன்ஃபில்ட்ரேஷன் இஸ் மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ சாயில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, if the intensity of rainfall is more than the infiltration capacity of soil, then infiltration rate will be அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா இப்போ intensity of rainfall is more than infiltration capacity. Okay, so intensity of rainfall IA is more than infiltration capacity, then the infiltration rate will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது என்னவா இருக்கும் is the infiltration rate will be equal to infiltration capacity. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டைமில் இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இந்த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவல் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து ஈக்குவலாக இருக்கும்.
ஓகேவா? ஸோ என்ன கொஷின் பாருங்கள், த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் மோர் தென் த இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி. இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி விட நம்மளோட ரெயின்ஃபால் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட இன்ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்ஃபால் வந்து கம்மியாக இருக்கிற அந்த டைமில் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சுவல் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெயின்ஃபால் அந்த மாதிரி டேர்ம் இல்லை மாறிடும். ஓகேவா? ஜஸ்ட்டு இப்போதைக்கு இந்த கொஷினுக்கு தேவை இதுதான், ஸோ அதனால் அது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்னா, த இன்டென்சிட்டி ஆஃப் ரெயின்ஃபால் இஸ் மோர் தென் the infiltration capacity of soil, then the infiltration rate will be equal to infiltration capacity. ஓகே, ஸோ நம்மளோட ரெயின்ஃபால் வந்து அதிகமாக இருக்கும் போது இன்ஃபில்ட்ரேஷன் ரேட்டும் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியும் ஈக்குவல் ஆகிடும். அதே ரெயின்ஃபால் கம்மியாக இருக்கும் போது அந்த ரெயின்ஃபாலும் இன்ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டியுமே ஈக்குவல் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, சைக்ளோனிக் precipitation இஸ் caused by lifting of an air mass due to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம சைக்ளோனிக் precipitation-ஆக என்ன அப்படின்னு பார்க்கணும். சைக்ளோனிக் precipitation is caused by lifting of an air mass due to. ஸோ டியூ டு என்ன? ஸோ இந்த சைக்ளோனிக் precipitation வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மூலமாக நடக்கிறது. ஸோ அதே நம்மளுக்கு நிறைய இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் ரெயின்ஃபால், ஸோ அது வந்து என்ன வரும், டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ்னால நடக்கிறது. ஓகேவா? அதே இந்த ஹாரோகிராஃபிக் வந்து எதில் வந்து நேச்சுரல் டோகோகிராஃபிக்கல் பேரியர்ஸ்னால நடக்கிறது. இந்த சைக்ளோனிக் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த 3 சைக்ளோனும் என்னென்ன பேராமீட்டர்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன, சைக்ளோனிக் ப்ரிசிபிடேஷன்றது ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ்? ஓகே, டிப்பிங் பக்கெட் டைப், சைமன்ஸ் ரெயின் கேஜ், ஸ்டீவன்ஸ் வெயிட்டிங் டைப் ரெயின் கேஜ், ஃப்ளோட்டிங் டைப் ரெயின் கேஜ். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் ரெயின் கேஜ். ஸோ சைமன்ஸ் ரெயின் கேஜ் தான் நான் ஆட்டோமேட்டிக் நான் ரெக்கார்டிங் ரெயின் கேஜ். ஆட்டோமேட்டிக் வந்து ரெயின் கேஜ்னால் வெயிட் பக்கெட்டு, டிப்பிங், ஃப்ளோட்டிங். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைமன்ஸ் ரெயின் கேஜ் தான் வந்து எக்ஸ்டென்சிவ்லி யூஸ்டு. ஸோ இதான் யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து நம்ம ப்ளாட் பண்ணிகிட்ருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரோலாஜிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 24th கொஷின், ரெயின் காஜ் சுட் ப்ரிஃபரபிளி பி ஃபிக்ஸ்டு. ஸோ ரெயின் காஜ் பற்றி பார்த்தோம். ரெயின் காஜ் அப்படின்றது எவ்வளோ ரெயின் அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அது எப்பயுமே வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் ஏரியாவில் தான் நம்ம வைப்போம். ஓகே, இப்போ எங்கேயாவது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குன்னா அது மாதிரி ஒரு ஸ்டாப் மாதிரி வச்சு அதுக்கு மேலே தான் வைப்பாங்க. டேரெக்டாக கிரவுண்ட் சர்ஃபேஸில் வைக்க மாட்டாங்க, ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் கிரவுண்ட் சர்ஃபேஸ்க்கு மேலே வைப்பாங்க. ஓகேவா? அப்போ சில இது இருக்குது. ஸோ ஓப்பன் சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அப்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்னும் போது 2 ஃபீட்டுக்கு மேலேயும், அதே டெவலப்டு ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டுக்கு மேலேயும் வைப்பாங்க. தட் மீன் கீழே டேரெக்டாக கிரவுண்டில் வைக்காமல் கிரவுண்ட்லேருந்து ஒரு 2 ஃபீட்டு இல்லைனா கிரவுண்ட்லேருந்து 5 ஃபீட் அந்த மாதிரி அவ்வளோ டீப்பாக போவேன்னா ஜஸ்ட் ரெயின் காஜ் வந்து எங்கே வைப்பாங்க அப்படின்னா எப்பயுமே வந்து இன் ஓப்பன் ஸ்பேஸில் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இஃப் allowable percentage error in the estimate of basic rainfall is E and coefficient of variation of rainfall is Cu, then optimum number of rain gauges is given by. ஸோ இது எப்படின்னா ஒரு ஏரியா இருக்குன்னா அதில் வந்து நம்ம எப்பவுமே அங்கங்கே ப்ரிசிபிடேஷன் மெஷர் பண்ணி ஒரு பெரிய டெரிவேஷன் வந்து நம்ம கொண்டு போவோம். ஸோ அது டேரெக்டாக வந்து ஆப்டிமம் நம்பர் ஆஃப் ரெயின் காஜஸ் இஸ் கிவன் பை. ஸோ அது கண்டுபிடிக்கிற எண், ஸோ எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றது தான். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா n is equal to CV by இங்கே E ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ சிவின்றது நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால், ஈன்றது நம்மளுக்கு இஸ் எஸ்டிமேஷன் ஆஃப் பேசிக் ரெயின்ஃபால். ஓகே, ஸோ இதுதான் n is equal to CV by E. ஓகே, ஸோ பாருங்கள், சரி, சிக்மா n அப்படின்ற ஆப்டிமம் நம்பர் ஆஃப் எவ்வளோ ஸ்டேஷன்ஸ், இந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸில் எத்தனை ஸ்டேஷன்ஸ் வைக்கணும் அப்படின்றது, அலோவபிள் டிகிரி ஆஃப் எரர். ஸோ இங்கே வந்து இது E கிடையாது, இது வந்து நம்மளுக்கு இந்த சிம்பிள். ஓகேவா? ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஸோ டிகிரி ஆஃப் எரர் இந்த எஸ்டிமேட் ஆஃப் த மீன் ரெயின்ஃபால் அண்ட் சிவின்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்ஸ் பொறுத்து அப்புறமா அதில் நம்ம டெரிவேஷனுக்கு P1 P2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ அதெல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ரிசிபிடேஷனை வச்சு. ஓகே, ரெயின்ஃபால். ஸோ ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரி ரெயின்ஃபால் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி இதை வந்து பெருசாக அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டில் வந்து இந்த ஃபார்மில் கொண்டு வருவோம். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க எரர் இந்த எஸ்டிமேஷன் ஆஃப் பேசிக் ரெயின்ஃபால்.
ஓகேவா. ஈன்றது எரர், ஸ்மால் இ அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்க என்ன கிவனில் கொடுத்துருக்காங்களோ அதே ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஓகே. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்த்தோன்னா 11 to 15 கொஷின்ஸோ 11 to 25 கொஷின்ஸ் வந்து 15 கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 10 கொஷின்ஸ் வந்து முன்னாடியே சால்வ் பண்ணியாச்சு. டோட்டலாக 25 கொஷின்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நான் ஒரு பிளேலிஸ்ட் கூட க்ரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஷின் அண்ட் ஆன்சர் சால்விங் வீடியோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு. ஆல்ரெடி வந்து SOM அதுக்கப்புறம் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு TNPSC ஏக்கும் அண்ட் தென் சப்பார்டினேட் எக்ஸாமுக்குமே, இன்ஜினியரிங் சப்பார்டினேட் எக்ஸாமுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. SSC அண்ட் தென் கேட், ஏன்னா நம்மளுக்கு குப்தா வந்து ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு புக் அப்படின்றனால எல்லா ஹை லெவல் அண்ட் தென் லோ லெவல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் நல்லா படிச்சுட்டு நீங்கள் உங்களை டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னால இந்த புக் வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கான்செப்ட் ஓரியன்ட், நிறைய வந்து கால்குலேட் பண்ணுற மாதிரியான சம்ஸ் இருக்கும். அண்ட் தென் கொஷின்ஸ் வந்து கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.